ஆனால் வேதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்களை போல அல்ல, நான் பேசுவேன் நீ கேள் என்று சொல்லுகிறார். அதனால் பிரியமான தெய்வ ஜனமே, இந்த கால ஓலை பல சூழ்நிலையினால வேதனைப்படுகிற, கஷ்டப்படுகிற, பாரம் சுமந்து நடக்கிற உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், திடமாய் இருங்க, தைரியமாய் இருங்க. உங்களை அழைத்தவர், உங்களுக்காய் ஜீவன் கொடுத்தவர், உங்களுக்காய் சிலுவையை சுமந்தவர் உங்களை கைவிடவே மாட்டார். அதனால்தான் என் ஜனமே, என் சபையாரே, என் ரத்தத்தினால் மீட்கப்பட்டதான தெய்வ பிள்ளையே என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்துதான் சொல்லுகிறார், இந்த பூமி பிசாசனுடையதாக. அதனாலதான் இயேசு உபவாச நாட்கள் முடிந்த போது அவன் அவருக்கு முன்பு சொன்னான், இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று. உருவாக்கினது அவர், அவருக்கே கொடுப்பேன் என்று சொல்வானால் எப்படி நம்மை அவன் விட்டு விடுவான்? கர்த்தரோடு வாழ யுகாயுகமாய் நித்திய காலமாய் வீற்றிருக்கிற நம்முடைய தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கத்தாதி கத்தனுமாய் இருக்கிற அந்த தெய்வத்தோடு கூட நாம் சேர்ந்து அடுத்த ஒரு யுக வாழ்க்கை வாழ நாம் பிரயாசப்பட்டு அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறதான சபையை, தேவ ஜனத்தை எப்படி அவன் விடுவான்? நம்மை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். அதனாலதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லி. இதை நம்முடைய பிதாக்கள் அனுபவித்தார்கள். ஒவ்வொரு ஊழியர்களையும், ஆதி பரிசுத்தவான்களை கர்த்தர் நடத்தினதெல்லாம் கேட்கும் போது அவர்கள் எல்லாம் அந்த அழைப்புக்கு தங்கள் வாழ்க்கையை, தங்கள் குடும்பத்தை தியாகம் செய்தபடினாலதான் இந்த கிறிஸ்தவம் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து நிற்கிறது. தெய்வம் யார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தினார்கள். அதனால் இதை கேட்கிறதான நீங்களும் நானும் கூட இப்படி கர்த்தருக்காக, கர்த்தருடைய வார்த்தை பிடித்து நமக்கு வருகிற ஆபத்தான நேரங்கள், சூழ்நிலை மாற்றங்கள், நமக்கு வேதனை உண்டாக்குற காரியங்கள், நமக்கு சலிப்பை ஏற்படுத்துகிற காரியங்கள் ஏதுவானாலும் அவைகளுக்காக நாம் மற்றவனிடத்துல அல்ல. அதனால்தான் சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு.